புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் நாளை முதல் மீண்டும் துவக்கம். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தில் திருப்போரூர் தொகுதியில் மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுக்கள் பெற கால அவகாசம் நீட்டிப்பு. விருப்ப மனு விநியோகம் நாளை மீண்டும் துவங்கும் நிலையில் வரும் 31ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று தாக்கல் செய்யலாம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள். மாணவர்களுக்கு அறிவை போதிக்கும் ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்தி குண்டுக்கட்டாக கைது செய்து காவல்துறை அராஜகம். இருக்கும்போது இந்த சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழு ஒன்று போட்டார்கள். ஆனால் அந்த குழு 3 ஆண்டுகளை நெருங்கிவிட்டது. சரியான சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் அடாவடியாக கைது செய்யும் போது பெண் ஆசிரியை மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சித்து வருவதாக இடைநிலை ஆசிரியர்கள் கண்ணீர். ஸ்டாலின் அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றாமல் ஏமாற்றுவதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் வாக்குறுதி காகிதத்திலேயே இருப்பதாக ஆசிரியர்கள் வேதனை. ஒவ்வொரு மாசமும் நாங்க ஒரு 20,000 எங்க ஊதியத்துல நாங்க இழந்துகிட்டே இருக்கோம் சார். 16 வருஷமா நாங்க இழந்துகிட்டே இருக்கோம் சார். எந்த ஒரு பிள்ளைங்களுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில நாங்க விடுமுறை நாட்கள்ல மட்டுமே இந்த போராட்டத்தை நடத்தி வர்றோம் சார். எங்களோட கோரிக்கை மிக மிக நியாயமான கோரிக்கை, அரசாங்கத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியாயமான கோரிக்கை சார். ஆனா அதை நிறைவேற்றத்தான் இன்னும் கால தாமதப்பட்டு இனிமேல் நாங்க இன்னும் பொறுக்க மாட்டோம் சார். நாங்க வாங்காம போகக்கூடாது, இந்த வட்டம் வாங்காம போகக்கூடாதுன்னு நாங்க ஒரு முடிவோடு வந்திருக்கோம் சார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 177 நிறைவேற்ற கோரியும் அரசாணை 149 ரத்து செய்ய கோரியும் திருச்சியில் 100வது நாள் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் நலச்சங்கம். தை மாதத்திற்குள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் தேர்தலில் திமுகவை புறக்கணிக்கப் போவதாக ஆசிரியர்கள் எச்சரிக்கை. எங்களுக்கு அப்படி எங்கள் மீது அவர் மீது எங்களுக்கு அவ்வளவு உச்சகட்ட கோபத்தில் இருக்கும். நேற்று கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க, கிறிஸ்துமஸ்ல நீங்க கொண்டாடலாமா? கிறிஸ்துமஸ் நீங்கள் கொண்டாடலாமா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? அந்த கிறிஸ்துமஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க, நாங்கள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதேதான் தளபதியார் அவர்களே, நாங்கள் உன்னை விட்டு விலகியதும் இல்லை, உன்னை விடுவதாகவும் இல்லை. அந்த மனநிலையில தான் நாங்கள் இந்த நிலையில இருக்கிறோம். நீங்கள் சொன்னபடி செய்யுங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு பல மணி நேரம் காவல்துறையால் அலைக்கழிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. அயனாவரம் பகுதியில் சாலையில் இறக்கிவிடப்பட்டு கிலோமீட்டர் கணக்கில் நடக்க வைக்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளி மற்றும் பெண் ஆசிரியர்கள் அவதியடைந்ததுடன் நீரிழிவு உள்ளிட்ட உடல்நலக் கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள்
கழிப்பிட வசதியின்றி தவித்த நிலையிலும் வாக்குறுதி நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். டாய்லெட் போறதுக்கு கெஞ்சி பார்த்தோம், இறக்கவே விடல. மண்டபம் சுத்தி 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 ஒவ்வொரு ஊரா சுத்துறாங்க. ஒரு இடத்துல கூட கெஞ்சி கூட பார்த்தோம், இறக்கியே விடல. உபாதைகள் கழிக்க கூட எங்களுக்கு இறக்கி விட மாட்டேன்ட்டாங்க. பார்த்துங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். என்னால் 55 வயசாகுதுங்க. எனக்கு சுகர் இருக்குது, அடிக்கடி யூரின் பிரச்சனை. இந்த மாதிரி போட்டு எங்களை சுத்த விட்டு எங்கள் மரியாதையாக ஏற்றினாங்க. அதே மாதிரி கொண்டு போய் எங்கேயா ஒரு இடத்துல ஒப்படைக்கணுங்களா இல்லைங்களா? மணி இன்னும் ஆகுதுங்க, இன்னும் சாப்பிடல நாங்கள். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுடன் தமிழக அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. போலி தேர்தல் வாக்குறுதிகள் அளித்து ஏமாற்றிய ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடி வரும் ஆசிரியர்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபடுவதற்கு எழும் கண்டனங்கள். 2021 தேர்தலின் போது அளித்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அராஜக போக்குடன் கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது. சம வேலைக்கு சம ஊதியம் என்று வாய்க்கிழிய வாக்குறுதி அளித்துவிட்டு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராடவிட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் பாசிச போக்கு வெட்கக்கேடானது என்னும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கில்லை எனில் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வரைவு வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. எஸ்ஐஆர் பணிகளில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1,65,000 பேர் மனு அளித்துள்ளனர். சிறப்பு தீவிர திருத்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் படிவம் 6 பயன்படுத்தி விண்ணப்பிக்க சிரமப்படுகிறார்கள் என்றும் இதுகுறித்து விரைவில் தெளிவுபடுத்தாவிட்டால் அத்தகைய வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு குடிமகனையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது அரசியல் சாசன உரிமை என்பதால் விரைவில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு பாஜக மாநில செயலாளர் கராத்தே ஆர் தியாகராஜன் கடிதம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், P தனபால் அமர்வு அதிரடி உத்தரவு. சவுக்கு சங்கரின் கைது ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கும் செயல் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை கைது செய்வதில் காவல்துறை இவ்வளவு ஆர்வம் காட்டுவது ஏன் என்றும் ஒருவரை ஏன் இவ்வளவு டார்ச்சர் செய்கிறீர்கள் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், P தனபால் அமர்வு கேள்வி. காவல்துறையினர் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டம். சட்டம் ஒழுங்கு குற்றம் மீது நடவடிக்கை எடுக்க திறமை இருந்தால் அமலாக்கத்துறை 2 முறை கடிதம் அனுப்பியவரை விசாரியுங்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் சவால். புகார் செய்த அடுத்த நாள் அதிகாலையிலேயே சவுக்கு சங்கரை கைது செய்ததன் நோக்கம் என்ன என்றும் நீதிபதிகள் கேள்வி. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பல்துறைகளில் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இந்த விருதுகள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் என குடியரசுத் தலைவர் முர்மு நம்பிக்கை. காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தண்டிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தில்லியில் பயங்கரவாத எதிர்ப்பு மாநாட்டை தொடங்கி வைத்த பின் பேசிய அமித்ஷா பயங்கரவாதத்தை ஒடுக்க மாநிலங்கள் முழுவதும் பொதுவான பயங்கரவாத எதிர்ப்பு படை காலத்தின் தேவை என்றும் திட்டவட்டம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதை கட்டுப்படுத்தாமல் பெயருக்கு கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி பகுதியில் 12 கிலோ கஞ்சா வைத்திருந்தவர் பிடிபட்டார்.
ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் காய்கறி விற்பனை நடைபெறுகிறதோ இல்லையோ கஞ்சா விற்பனை மட்டும் தங்குதடையின்றி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலத்தில் இருந்து திருத்தணி வழியாக சென்னைக்கு போதை மாத்திரைகளை கடத்த முயன்ற 3 இளைஞர்கள் சிக்கினர். இளைஞர்கள் சீரழிவார்கள் என தெரிந்தும் விடியாத ஸ்டாலின் அரசு போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க எந்த முயற்சியும் எடுப்பது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே வீட்டின் கதவை உடைத்து 13 சவரன் நகைகள் 1,17,000 ரொக்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. விளம்பர மாடல் திமுக அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் கொள்ளை நடைபெற்ற பிறகு மும்முரமாக செயல்படுவது போல் நாடகம் நடத்துவது தொடர்கதையாகி உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருசக்கர வாகனத்தில் நின்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் இருவரை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த மூவரில் ஒருவர் சிக்கினார். வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை பிடிக்க முடியாமல் விடியாத அரசின் ஏவல் துறை திணறி வருவதே குற்ற சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் புகார். சென்னை KK நகரில் தனியார் நிதி நிறுவனத்தின் லாக்கரில் இருந்த 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் திருடப்பட்டுள்ள சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியாத ஆட்சியில் அதிகரிக்கும் திருட்டு மற்றும் மோசடி சம்பவங்களால் தாங்கள் பாடுபட்டு உழைத்து சேர்த்த நகை பணத்தை இழந்து தவிக்கும் பொதுமக்கள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரலாற்று பொக்கிஷமான போர்வாள் மாயமானதால் பரபரப்பு. டேனிஷ் கோட்டையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் போர்வாள் மாயம் குறித்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு பேருந்து சென்ற இடையூறு ஏற்படுத்தியதை தட்டி கேட்ட ஓட்டுநரை மதுபோதையில் இருந்த கேரள இளைஞர்கள் தாக்கியதால் பரபரப்பு. திறனற்ற திமுக அரசின் காவல்துறை போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிக்க தவறியதால் வெளி மாநிலத்தவரும் மதுபோதையில் துணிகரத்துடன் அராஜகத்தில் ஈடுபடும் அவலம். திருவண்ணாமலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலினால் திறப்பு விழா காணும் முன்பே புதிய பேருந்து நிலையத்தில் கட்டிடங்களில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்ட அவலம். கழிவறை கட்டிடம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அனைத்தும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்தும் அவசரமாக திறந்து வைத்து விடியாத அரசு விளம்பரம் தேடிக்கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. வாரிசு அமைச்சரின் சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக 63வது வட்டச் செயலாளர் பிரபாகரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் சாலையில் சென்ற இளைஞரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு பட்டப்பகலில் அடித்து தாக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஆட்சி கையில் இருக்கிறது என்ற திமிரில் திமுக நிர்வாகிகள் ஆட்டம் போடும் நிலையில் இதற்குத்தான் திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்கிறோம் என மக்கள் காட்டம். சொல்றது என்னவா அதை பாடுற அண்ணம்மா நீ காசு கொடுறா ரெடி பண்றதுக்கு போட அப்படியே நிக்கட்டா. கள்ளக்குறிச்சியில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட ஸ்டாலினிடம் கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரி மனு அளிக்க முயன்ற கணவனை இழந்த பெண்ணை போலீஸ் மூலம் தடுத்து விரட்டப்பட்டதால் பரபரப்பு. தேர்தல் நாடகத்திற்காக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் ஸ்டாலின் கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரிய பெண்ணுக்கு கருணை காட்டாதது ஏன் என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அடுத்த மௌலிவாக்கம் பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக நர்சிங் மாணவிகள் தங்கியிருந்த விடுதி இடிக்கப்பட்டதுடன் அவர்களது உடைமைகள் சாலையில் வீசப்பட்டதால் அதிர்ச்சி. உரிய அறிவிப்புகள் ஏதுமின்றி தங்களது உடைமைகளை வீசியது குறித்து அதிகாரிகள் போலீசாருடன் நர்சிங் மாணவிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் 10 லட்சம் ரூபாயில் தரை தொட்டியுடன் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாயை திறனற்ற திமுக அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்த நிலையில் குடிநீர் குழாயில் தண்ணீர் வடிந்து வீணானதால் மக்கள் அதிர்ச்சி. திறனற்ற திமுக அமைச்சர்கள் தேர்தல் விளம்பரத்திற்காக தரமற்றதாகவும் அவசர கதியிலும் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே கீரப்பாக்கம் ஊராட்சியில் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்ட வீடுகள் ரேஷன் கடைகள் காட்சி பொருட்களாகவே மாறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. 9 மாதங்களாகியும் கடைகள் திறக்காத அவலத்தில் மக்கள் கிலோமீட்டர் தூரம் அலைக்கழிக்கப்படும் நிலையில் விளம்பர அரசியலுக்கு அப்பால் நிர்வாகம் விழிக்குமா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அலட்சியப்படுத்தியதாக கடும் குற்றச்சாட்டு. கிராம சபை தீர்மான நகல் வழங்க மறுத்ததற்காக மனுதாரருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவிட்ட நிலையில் தொடரும் விதிமீறல்கள் நிர்வாக பொறுப்பின்மையின் உச்சம் என மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அதிமுக கவுன்சிலரின் வார்டு என்பதால் தேங்கியுள்ள மழை வெள்ள நீர் 25 நாட்களுக்கு மேலாக அகற்றப்படாததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. மக்களின் நலன்களை பற்றி துளியும் சிந்திக்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே வெளிப்படுத்திய வரும் திமுக அரசு நகராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் கடும் கண்டனம். மூலிகை கஷாயம், இஞ்சி, மிளகு உள்ளிட்ட கலவை பானங்களை தேநீர் என பெயர் சூட்டி விற்பனை செய்வது நுகர்வோரை வழிதவரச் செய்யும் செயல் என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் எச்சரிக்கை. தேயிலை இல்லாத பானங்களுக்கு தவறான பெயர், பொய் விளம்பரம் செய்து தரநிலை விதிகளை மீறும் விற்பனையாளர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விவசாய காப்பீட்டுத் தொகை முறையாக வழங்கப்படாததை கண்டித்து தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். காப்பீட்டு நிறுவனம் மற்றும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு ஆகியவை கூட்டு சேர்ந்து விவசாயிகளை வஞ்சிப்பதாக கண்டனம் தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி அருகே கிணற்றின் சுற்றுவட்ட மண்திட்டு இடிந்து விழுந்து 2 உயிரிழந்த பரிதாபம். தனியார் நிலத்தில் கிணறு வெட்டும் பணியில் ஈடுபட்ட பன்னீர்செல்வம், சதீஷ்குமார் ஆகியோர் கிணற்றின் சுற்றுவட்ட மண்திட்டு இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. வரும் ஜனவரி 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கொடைக்கானல், நீலகிரியில் உறைபனி நிலவக்கூடும் என்றும் தகவல். சென்னையை பொறுத்தவரை லேசான பனிமூட்டம் நிலவும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை எனில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக மக்கள் விரோத ஸ்டாலின் அரசுக்கு அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை. பணி நேரத்தில் மட்டும் பணி என்பதை உறுதிப்படுத்து. அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசு. கோவை மாநகரின் முக்கிய சாலையான நீலாம்பூர் சாலையில் திமுக கட்சி நிகழ்வுக்கு கொடிகளை நடுவதற்கு நல்ல சாலையை துளையிட்டு சேதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. சாலைகளை பராமரிக்க வேண்டிய ஆளும் திமுக அரசே தங்களது கட்சி நிகழ்வுக்காக சாலையை சேதப்படுத்துவதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முறையான ஏற்பாடுகள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்படாததால் நீண்ட நேரம் காத்திருந்து அவதிக்குள்ளான பக்தர்கள். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான வசதிகளை முறையாக செய்யாத திமுக அரசின் அமைச்சர் சேகர்பாபு எங்கே கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார் என பக்தர்கள் காட்டத்துடன் கேள்வி.
குழந்தை வச்சிருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப அவதிப்பட்டு மயக்கடிச்சு மேலே கொண்டு அடைச்சி வச்சு ஆகாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாவத்தை ஏன் சார் சேகர் பாபு இந்த மாதிரி பாவத்தை கொட்டிக்கிறாரு? இவர் சம்பாதிச்சு திங்கிறதுக்கு நாங்கள் எங்கள் பாவம் போகணுமா? சாமியிட்டு தான் வரோம் எங்கள் குறைகளை சொல்றதுக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் அருகே ஆழமிஞ்சிக்காடு பகுதியில் மனித கழிவு சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடும் என கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு. ஆய்வுக்கு வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் எரியாத மின் விளக்குகளால் வாகன ஓட்டிகள் அவதி. பழுதடைந்து வெறும் காட்சி பொருளான மின்கம்பங்களால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலையில் விரைந்து சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் பிரதான டிபிகே சாலையில் குடிநீர் குழாய் உடைப்பு காரணமாக தண்ணீர் வீணாகி சாலையில் ஆறாக ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஊழல் குற்றச்சாட்டால் மேயர் மற்றும் மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய மேயரை திமுக அரசு நியமிக்காததால் மதுரை மாநகரமே முற்றிலும் முடங்கியுள்ள அவலம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 4 கிராமங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லாததால் அரசு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதை கண்டித்து அக்கிராம மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் நீபத்துறையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விடியாத அரசை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அரூர் அதிமுக எம்எல்ஏவின் பேச்சுவார்த்தையை அடுத்து முடிவுக்கு வந்த சாலை மறியல். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம். வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை தங்கள் போராட்டம் ஓயாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஆவேசம். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு 18 லட்சம் ரூபாயில் பராமரிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் கடை ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனுக்கு பெயர் பெற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு கட்டிடங்களில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளின் தரம் குறித்து உரிய ஆய்வு நடத்தி உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. திருவாரூரில் ஸ்டாலின் புகைப்படத்தை அச்சிட்டு பாராட்டு சான்றிதழ் என்ற பெயரில் வெற்று சான்றிதழ் வழங்கி விடியாத அரசுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விளம்பரம் தேடியதால் தமிழ் ஆர்வலர்கள் அதிர்ச்சி. அரையாண்டு விடுமுறை குறித்த அரசாணையினை மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை மீறி பள்ளி மாணவ மாணவியர்களை அழைத்து பேரணி நடத்தியதால் கல்வியாளர்கள் வேதனை. தமிழகம் முழுவதும் தர சான்றிதழ் இல்லாத எம்சாண்ட் உற்பத்தி பெருகி வருவதால் கட்டுமான பாதுகாப்பு ஆபத்தில் சிக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. தினசரி தேவையில் பற்றாக்குறையை காரணம் காட்டி கலப்பட மணல் விற்பனை நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு எதிராக மணல் லாரி உரிமையாளர்கள் எச்சரிக்கை. தருமபுரி அருகே நல்லம்பள்ளி கோணங்கிநல்லி பி அக்ரஹாரம் அம்பேத்கர் நகரில் பட்டியலின மக்கள் இறந்தவரின் உடலை கூட மரியாதையுடன் எடுத்துச் செல்ல வழியின்றி சேரும் சகதியில் அலைக்கழிக்கப்படும் அவலம். சமூக நீதி பேசும் விடியாத அரசு மயான பாதை கூட அமைக்காத அவலம் மனித உரிமைகளுக்கு அவமானமாகிறது என அப்பகுதி மக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் பந்தப்புலி ஊராட்சி ரெட்டியார்பட்டி மேற்கு தெருவில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் நிலவுவதாக குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் வேதனை அடைந்துள்ள பொதுமக்கள் அலட்சியமான நிர்வாகம் மீது கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் 4 முனை சாலையில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்ற கார் மீது மோதி விபத்து. உரிய பராமரிப்பின்றி இயக்கப்படும் அரசு பேருந்துகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல். வேலூர் மாவட்டம் 66 புத்தூர் கிராம பகுதியில் கழிவுநீர் தெருக்களில் தேங்குவதால் பொதுமக்கள் கடும் அவதி. திமுக ஊராட்சி மன்ற தலைவர் எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் வேதனை. போகிறதுக்கு வழி இல்லாத நாங்கள் வீட்டில் வரதுக்கு வழி இல்லை, போகிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் நோயோட சாகிறோம் சார். பாம்பு பூச்சி வருது, குழந்தை குட்டிங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாத ஆயிடுது. ஏற்கனவே போய் இந்த காவா இப்போ வந்து பட்டான்றாங்க. போகிறதுக்கு வழி இல்லாத நாங்கள் ஏதோ செருப்படி பட்டுங்க அழுதுன்னுக்கிறோங்க சார். நாங்கள் நோயோட எத்தனை வாட்டி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கூட மனு கொடுத்தோம், யார் வந்து நடவடிக்கை எடுக்கல சார். நாங்கள் எப்படி சார் இருக்கிறது?
சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்கு திறக்கப்பட்ட வைகை ஆற்று கால்வாய்களில் ஆள் உயரத்திற்கு நுரை பொங்கி தண்ணீர் ஓடுவதால் விவசாயிகள் அச்சம். கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் மாசு கட்டுப்பாட்டுத்துறை உடனடி ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் காரணமாக வேலைவாய்ப்புக்கு ஏற்படும் ஆபத்து குறைவாக இருக்கும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை மாற்றாது என்றும் அறிவாற்றல் பணிகளை வலுப்படுத்தி உற்பத்தி திறனை உயர்த்தும் என விளக்கம். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானல் மலைச்சாலையில் 5 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கடும் அவதி. பண்டிகை நாட்கள் விடுமுறை நாட்களில் அதிக அளவு போக்குவரத்து காவல்துறையினரை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென விடியாத திமுக அரசுக்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த திருமலைக்குப்பம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ச்சியாக வேலை வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து முடக்கம். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்த மக்கள் அரசு அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். முல்லை பெரியாறு அணை தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி தேனி மாவட்டம் கம்பத்தில் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தளவாட பொருட்கள் ரகசிய விற்பனை, அரசு வாகன துஷ்பிரயோகம் ஆகிய குற்றங்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் போராட்டம் என எச்சரிக்கை. முல்லை பெரியாறு அணை நாற்புறமும் பாதுகாக்கப்பட்ட ஒரு அணை. அந்த அணையை வீதிக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நடவடிக்கைகள் முழுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும். அணையில் பணி செய்ய வேண்டிய யாரும் அணையில் இல்லை. முதலாக இந்த கம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த உட்கோட்ட அலுவலகத்தை உடனடியாக தேக்கடிக்கு மாற்றுவதற்கு அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும். விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான தங்க நகைகள், வெள்ளி நகைகள் மற்றும் பிற பொருட்களை சரிபார்க்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நகை மற்றும் பணம் முறைகேடு தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் ஆணை. இந்தியாவில் பெட்ரோல் பம்புகளின் எண்ணிக்கை 2015இல் 50,451 இருந்த நிலையில் அரசு நிறுவனங்களின் விரிவாக்கத்தால் கடந்த நவம்பர் இறுதியில் 1,266 உயர்ந்து 2 மடங்கானது. உலக அளவில் அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்து இந்தியா 3வது இடம் பிடித்துள்ள நிலையில் 90% பம்புகள் அரசு நிறுவனங்களான இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனங்கள் வசம் உள்ளன. நோய் கண்டறிதலுக்கு பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு மருத்துவத்தில் மருத்துவர் திறன் குறைவு போன்ற சிக்கல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக ஆய்வுகள் எச்சரிக்கை. போதிய பயிற்சி, கட்டுப்பாடு இன்றி தொழில்நுட்பம் நம்பிக்கை இழக்கச் செய்யும் என நிபுணர்கள் எச்சரிக்கை.